அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வசனம் ஆண்களும் பெண்களும் இறைவனிடம் சமமானவர்கள் என்பதை பற்றியும், நற்செயல்கள் செய்பவர்களுக்கு உரிய நற்கூலியை அல்லாஹ் இருவருக்கும் சமமாக வழங்குவான் என்பதையும் பார்க்கலாம். இன்னும் அல்லாஹ் 16வது அத்தியாயம் 97வது வசனத்தில் மன் அமில சாலிஹம் மன் தக்கரி அவன்சா வஹுவ முஅமினு ஃபலனுஹியன்னஹு ஹயாத்து தொய்யிபத்துன் வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅலமூன். அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆணோ அல்லது பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் மூமினாக இருந்து நற்செயல்கள் செஞ்சாங்கன்னா இந்த உலகத்தில் மனமிக்க தூய வாழ்க்கையை வாழ செய்வேன். இன்னும் மறுமையில் அவங்க செஞ்சதிலிருந்து மிக அழகான நற்கூலியை அவர்களுக்கு நான் நிச்சயமாக வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்க்கு ஆணோ பெண்ணோ பாகுபாடு கிடையாது. இருவரில் யார் நற்செயல் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இன்மையிலையும் மறுமையிலையும் கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையும் இருக்குது, அதற்கான கூலியும் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். தினம் ஒரு ஹதீஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பெண்களிடம் மென்மையாகவும் கண்ணியமாகவும் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் மிக முக்கியமான ஹதீஸை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்னு மாஜா திருமதியில் ரசூல் அறிவிச்சிருக்காங்க, கால ரசூல்லா ஹைருக்கும் லி அஹ்லிஹி வனா ஹைருக்கும் லி அஹ்லிஹி. பொருள் என்னன்னு பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர் தன் மனைவியிடம் சிறந்த முறையில் நடப்பவரே ஆவார். உங்களில் நான் என் மனைவியிடம் மிக சிறந்த முறையில் நடப்பவன் ஆவேன் என்று முஹம்மது நபி சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்த குர்ஆன் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பெண்ணின் உயர்வை உறுதிப்படுத்துகிற விதமாக சொல்லியிருக்காங்க. ஹதீஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெண் தன் குடும்பத்தில் எத்தகைய கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்பதை காட்டியிருக்கு.